Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு ராதாத்ரி நேத்ராலயா மருத்துவமனையுடன் இணைந்து இலவச கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் கழக மருத்துவர் அணி இணை செயலாளர் பொன்னரசு, மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, ராதாத்ரி நேத்ராலயா மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், ஒன்றிய கழக செயலாளர் ராம ஏகாம்பரம் உள்பட பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை அம்பத்தூர் பகுதியில் உண்ணாவிரதம் இருந்து வந்த தூய்மை பணியாளர்கள் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டர் நேரில் சென்று நலம் விசாரித்தார். சென்னை 5 மற்றும் 6வது மண்டலத்தைச் சேர்ந்த பெண் தூய்மை பணியாளர்கள் 4 பேர் தொடர்ந்து 7வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதையறிந்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான அலெக்சாண்டர் தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் அமராவதி விலை செல்லும் சாலையில் உள்ள டாஸ்மாக் அரசு மதுபான கடையை அகற்ற கோரி அதிமுக சார்பில் பொதுமக்களுடன் இணைந்து 6வது நாளாக தொடர் போராட்டம் நடைபெற்றது. குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான என் தளவாய் சுந்தரம் அமராவதி விலை முத்தாரம்மன் கோயிலில் அப்பகுதி பெண்களுடன் சேர்ந்து அகல் விளக்குகள் ஏந்தி மதுபான கடையை அகற்றும் போராட்டத்துக்கு தலைமை தாங்கினார். இதேபோன்று சிஎஸ்ஐ திருச்சபை முன்பும் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி நடந்த தொடர் போராட்டத்திலும் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம், விடியாத ஸ்டாலின் அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் லாப நோக்கில் மட்டுமே குறியாக இருப்பதே மதுபான கடையை அகற்றாமல் இருக்க காரணம் என குற்றம் சாட்டினார். மதுக்கடையை அகற்றுவதை போராடுவோம். குரல் கொடுப்போம், குரல் கொடுப்போம். நாம் வாழ்வதற்காக குரல் கொடுப்போம். ஓடட்டும், ஓடட்டும். இந்த மதுக்கடை நம் இடத்தை விட்டு ஓடட்டும். திருப்பத்தூர் மாவட்டம் தேவலாபுரம் பகுதியில் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாதனூர் மேற்கு ஒன்றிய வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் கூட்டத்தில் பங்கேற்று வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு கழக செயலாளர் கோபிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னை ஆலந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கொலப்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற வாக்காளர் திருத்த பணிகளை சென்னை புறநகர் அதிமுக மாவட்ட செயலாளர் KP கந்தன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். கொலப்பாக்கம் ஊராட்சியில் வாக்காளர் திருத்த பணிகளை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் திருத்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பணிகள் குறித்து சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்நிகழ்வில் ஒன்றிய கழக செயலாளர் இயேசுபாதம் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் இருந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் ஆய்வு செய்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். ஆய்வின் போது முகாமில் களப்பணியாற்றி வரும் அதிமுகவினர்களிடமும் அலுவலர்களிடமும் SIR பணிகள் குறித்து கேட்டறிந்தார். பொதுமக்களுக்கு ஓட்டு போடுவதன் அவசியத்தையும் வாக்காளர் பட்டியலை பூர்த்தி செய்து வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேற்கு ஒன்றிய வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான பயிற்சி மற்றும் ஆய்வுக் கூட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது. விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK ரவிச்சந்திரன் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் நாகராஜன் ஆகியோர் கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். திருச்சுழி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் கருப்பசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். பேரறிஞர் அண்ணாவை வைத்து வியாபாரம் செய்யும் கட்சியாகத்தான் திமுக உள்ளதாக அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான D. ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். டிஜிட்டல் வடிவம் பெற்று 150 நாட்களாக திரையிடப்பட்டு வரும் புரட்சித் தலைவரின் இதயக்கனி திரைப்படத்தை ரசிகர்களுடன் கண்டுகளித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேரறிஞர் அண்ணாவை மறக்காமல் அவர் வழியில் கட்சியை நடத்தும் இயக்கமே அதிமுக என்றும் கூறினார். அண்ணாவை மறக்காமல் அண்ணாவுடைய வழியில் கட்சியை நடத்துவது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், திமுகவை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அண்ணாவை வைத்து வியாபாரம் செய்கிறாங்க.
ஆனால் அண்ணா வழியில் அவங்க வந்து கட்சியை நடத்தலை. அதனால் நீங்கள் கேட்குற அந்த கேள்விக்கு உண்மையான அந்த அண்ணாவுடைய அந்த கொள்கைகள், லட்சியங்கள், அவர் கனவுகள், அவர் எந்த நோக்கத்திற்காக தமிழ்நாடு மேம்பாட்டிற்காக வாழ்வு பெற வேண்டும், தமிழ்நாடு உரிமைகள் பெற வேண்டும் என்ற வகையில் அவருடைய அந்த எண்ணத்தை தாங்கி நடப்பது தான் எனக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. நீங்கள் சொல்கிற மாதிரி கிஞ்சித்தும் கூட அதை தடமாறாமல் போகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்று தெரிகிறது.